அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கோபாலபுரத்தில் போலீஸ் குவிப்பு, ஸ்டாலின் அதிரடி கைது, முதல்வராகும் அமைச்சர் துரைமுருகன், இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செய்திகள் வெளியாகிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கோபாலபுரத்தில் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஊழல் செஞ்சுருக்கிறதாக இப்போ முக்கிய ஆதாரங்கள் சிக்கிய சம்பவத்தினால இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வீட்டில் ரெய்டுகள் ஒரு மிகப்பெரிய ரெய்டு நடந்தது இல்லையா? அந்த ரெய்டின் அடிப்படையில் அவருடைய பேங்க்குடைய டிரான்சாக்ஷன் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையால் கஸ்டடிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அதில் முக்கால்வாசி பணங்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு. இது வரைக்குமே 10,000 கோடிக்கு மேலே போயிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் பரவலாகவே பார்த்தீங்கன்னா வெளியில் சிக்கியிருக்கக்கூடிய பணமும் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போயிருக்கு. அப்படி ஆதாரத்தோடு சிக்கிய சம்பவத்தினால்தான் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே திமுகவுடைய அரசு சட்ட ஒழுங்கை மீறி தான் நடந்துட்டு இருக்கு. இவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாத இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் துரைமுருகன் செய்த சம்பவத்தினால இப்போ துரைமுருகன் முதல்வராக அறிவிக்கப்பட போகிறாரு. ஏற்கனவே ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இல்லையா? ஏற்கனவே ஆளுநர் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் ஆளுநர் அவர்களுக்கு சாதகமாக போயிருக்கக்கூடிய நிலையில் அங்கு நீதிமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக ஆளுநர் அவர்கள் களத்தில் இறங்கி இப்போ கோபாலபுரத்தின் அனைத்து வீடுகளும் ரெய்டுகள் நடத்தலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பரவலாக பேசப்பட்டு இருந்தாலும் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதனால் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா உதயநிதியுடைய வீடுகளிலும் அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வீடுகளிலும் ரெய்டுகள் மிகப்பெரிய ரெய்டு நடந்தது. இந்த ரெய்டின் அடிப்படையில் அங்கே சிக்கிய ஆதாரத்தின் மூலமாக தான் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பணங்கள் அனைத்துமே ரகசிய அறையில் துரைமுருகனுடைய வீட்டில் தான் இருந்ததாகவும் அவர் பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்குமூலத்தால் இது வரைக்குமே 15,000 கோடி பார்த்தீங்கன்னா கதிரானந்துடைய வீட்டில் சிக்கியிருக்கு. இது வரைக்கும் நிறைய அசையா சொத்துக்களும் சிக்கியிருக்கு. இதன் அடிப்படையில் அனைத்துமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இப்போ வெளியேறக்கூடிய செய்தியால் இதனால் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே எது செய்தாலும் கண்டுக்காத திமுகவுடைய அரசு சட்ட ஒழுங்கை மீறி நடக்குது அப்படின்ற மாதிரி ஆளுநர் உதயநிதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதைத் தொடர்ந்து ஆளுநர் பார்த்தீங்கன்னா முதல்வராக துரைமுருகன் அவர்களை அறிவிப்பு கொடுக்க போகிறதாகவும் செய்தி வெளியே இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.